தமிழகம் முழுவதும் மகா சிவராத்திரி விழா நேற்றிரவு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அக்னி தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். கோவில் வளாகத்தில் பக்தர்கள் உப்பை வைத்து சிவனின் உருவத்தை வரைந்து வண்ணம் தீட்டினர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த திரளான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி வெள்ளி தேரோட்டம் நடந்தது. விடிய விடிய சிவலிங்க பூஜை நடைபெற்றது. இரவு முழுவதும் கோவில் பிரகாரத்தில் பெண்கள் தீபங்கள் ஏற்றி சுவாமியை தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே விலாமுண்டி வனப்பகுதியில் உள்ள மகாலட்சுமி பொம்மையம்மன் பொம்மி கோவிலில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. பவானி ஆற்றங்கரையில் இருந்து தீர்த்த குடங்களுடன் ஊர்வலமாக வந்த மக்கள் கோவிலில் பூஜை செய்தனர். பின்னர் சுவாமி முன் படைக்கப்பட்டிருந்த தேங்காயை எடுத்து வந்து தலையில் உடைத்து வழிபாடு செய்தனர். தலையில் தேங்காய் உடைத்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பிரகதீஸ்வரருக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், இளநீர், பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஊட்டி காந்தல் பகுதியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி 4 கால பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவராத்திரியை ஒட்டி சிவகாசி ஐயப்பன் கோவிலில் 1008 பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன. சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதேபோல செங்கல்பட்டில் கூடுவாஞ்சேரியை அடுத்த ஆதனூர் கிராமத்தில் கைலாசநாதர் கோவிலில் சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது.